உங்கள் அப்பா வந்து என்னவா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அரசாங்கத்தில்? அப்பா வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ட்ரெஷரராக இருந்தார். ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். 23 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடியே அங்கிளோட மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணோம். அகஸ்டின் ஜெயக்குமார் மீட்டிங் அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணோடனே அதில் வந்து எல்லாருமே அந்த டைமிங்க்கு போயிடுவோம். வேறு டைமிங்க்கு போய் அங்கங்கே உட்காந்துருந்தோம். அந்த மீட்டிங் முடியும் போது எல்லாருமே ஊழியம் செய்கிறோன்னு அர்ப்பணித்தோம். எல்லாருமே ஒரே இடத்துல உட்காரல, வேறு இடத்துல உட்காந்தோம் மீட்டிங்கில். அன்றைக்கி நைட்டு டின்னரில் உட்காந்து பேசும்போது ஆமாம் நானும் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன்னு அப்பா சொன்னார், அம்மாவும் சொன்னாங்க. அப்புறம் நானும் சொன்னேன். அதுக்கு ஓகே இப்படியே கோஆர்டினேட்டர் ஆயாச்சு நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது திருப்பி படிக்க போகணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. படிக்க போகணுன்றது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு? ஏன்னா திருப்பி இங்கே ஓரளவு செட்டில் ஆன மாதிரி ஆயிடுச்சுல்ல. இல்லை இப்போ வந்து நம்ம அப்பயே போயிருந்தா தெரிஞ்சிருக்கேன். நம்ம 10th தானே படிச்சிருக்கோம். 5 வருஷமாக நம்மளை வந்து படிக்க வாய்ப்பு இல்லாமல் இப்படி ஊழியத்தில் போட்டாங்கன்னு நீங்கள் நினைக்க வருத்தப்பட்டது இல்லை? இல்லை, ஏன்னா வந்த டைமில் எனக்கு அண்ணன் சொன்னது அகஸ்டின் அங்கிள். அவர் என்ன சொன்னார்னா, தம்பி நான் பைபிள் காலேஜ் போகிறேன்னு வந்த அன்னைக்கு அண்ணன்ட்ட சொன்னேன், அகஸ்டின் அங்கிள்கிட்ட. அவர் சொன்னார், தம்பி 3 வருஷம் போய் படிக்கிறேன், அந்த 3 வருஷத்தில் எத்தனையோ ஆத்மாவை நீ சந்திக்கலாம்ல, ஏன் அங்கே போய் படிக்கணும், நானே பைபிள் காலேஜாக படித்தேன் அப்படின்னு இப்படி சொன்னார் என்கிட்ட. சரி அவரே படிக்காமல் அவர் ஊழியம் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. சரி ஓகே நம்மளும் இருந்துருவோம்னு நினச்சி இருக்கும்போது அவரே கூப்பிட்டு திருப்பி போன்ட்டார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பேச்சும் வார்த்தையும் என்கிற நிகழ்ச்சியில் போதகர் ஜான் பாலை நாம் இன்றைக்கு சந்திக்கிறோம். நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். உங்களை ஆண்டவருடைய நாமத்தில் வரவேற்கிறோம். ராக் என்று அழைக்கப்படுகிற ரீச் அவுட் சில்ட்ரன் ஃபார் கிங்டம் என்கிற ஊழியத்தினுடைய ஸ்தாபகர், அதனுடைய இயக்குனர். ஒரிசாவிலே அந்த மிஷனரி பணியாக அது நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பொறுப்பாளரை இன்றைக்கு நாம் சந்திக்கிறோம், ஒரு மிஷனரியை நாம் சந்திக்கிறோம். நீங்கள் 2வது தலைமுறையாக மிஷனரியாக இருக்கீங்க. ஆமாம். உங்கள் அப்பா வந்து ஆரோக்கியராஜ் அங்கிள், அவங்க வந்து பீகாரில் மிஷனரியாக புறப்பட்டு வந்தாங்க. அரசாங்கத்தில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அம்மாவும் அப்பாவும் புறப்பட்டு வந்தாங்க, அரசாங்க வேலையை விட்டுட்டு புறப்பட்டு வந்தாங்க. அப்போது நீங்கள் +2 தான் முடிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 10th தான் முடிச்சிருந்தீங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது தான் மகன் வந்து 10th தான் முடிச்சிருக்கான். உங்கள் அண்ணன் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன், இல்லை? ITI முடிச்சிருந்தார். ஆமாம். அக்காவும் கூட வந்தாங்க. அதாவது எப்போவுமே வந்து ஒரு +2க்கு மேலே எல்லாரும் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க, அல்லது பிள்ளைகளையாவது தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா மேல் படிப்பு இங்கே தான் இருக்குது. ஆனால் உங்கள் அப்பா மேல் படிப்பு அல்லது வேலை வாய்ப்பு தேட வேண்டிய அந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலையும் விட்டுட்டு பிள்ளைகளை 3 பேரையும் கூப்பிட்டுட்டு பீகாருக்கு வந்தது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு வித்தியாசமான, ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம். ஆகையினால அந்த 3 பிள்ளைகளை ஒன்றும் கெட்டு போகலை. 3 பேரும் ஆசீர்வாதமாக இருக்கிறத நானே பார்த்துருக்கேன். அப்போ ஒரு 10th முடிச்சுட்டு நீங்கள் பீகார் வந்தப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்ததுன்னு நான் அப்புறம் கேட்குறேன். உங்கள் அப்பா அம்மாவை பற்றி சொல்லுங்கள். உங்கள் அப்பா என்னவா வேலை பார்த்தாங்க? உங்கள் சொந்த ஊர் திருச்சி இல்லையா? ஆமாம், திருச்சி. உங்கள் அப்பா வந்து என்னவா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அரசாங்கத்தில்? அப்பா வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ட்ரெஷரராக இருந்தார். ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். 23 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடியே அங்கிளோட மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ணோம். அகஸ்டின் ஜெயக்குமார் மீட்டிங் அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணோடனே அதில் வந்து எல்லாருமே அந்த டைமிங்க்கு போயிடுவோம். வேறு டைமிங்க்கு போய் அங்கங்கே உட்காந்துருந்தோம். அந்த மீட்டிங் முடியும் போது எல்லாருமே ஊழியம் செய்கிறோன்னு அர்ப்பணித்தோம். எல்லாருமே ஒரே இடத்துல உட்காரல, வேறு இடத்துல உட்காந்தோம் மீட்டிங்கில். அன்றைக்கி நைட்டு டின்னரில் உட்காந்து பேசும்போது ஆமாம் நானும் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தேன்னு அப்பா சொன்னார், அம்மாவும் சொன்னாங்க.
அப்புறம் நானும் சொன்னேன். அதுக்கு முன்னாடி அந்த கேம்ப்லேயும் சிஎஃப் கேம்ப்லேயும் இந்த மாதிரி ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருந்தேன் 7th படிக்கும்போது. அப்போயே பைபிள் எழுதியிருந்தோம், நான் இன்றையிலிருந்து நான் மிஷினரி ஊழியம் செய்வேன் அப்படின்ட்டு எல்லாம் எழுதி. பட் அதோட தொடர்ச்சி அண்ணனோட மீட்டிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்பா போனாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி போனோம் 97ல். இப்போ உங்கள் குடும்பம் வந்து ஒரு கத்தோலிக்க பின்னணி குடும்பம் இல்லையா? ஆமாம் ஆமாம். இப்போ உங்கள் அப்பா வந்து அரசாங்க வேலையை நான் கேள்விப்பட்டேன், இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ இருந்தால் அப்பா கெசட்டட் ஆஃபீஸர் ஆகியிருப்பாங்க கரெக்ட் கரெக்ட் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த கெசட்டட் ஆஃபீஸர் ப்ரமோஷனையும் விட்டுட்டு ஒரு அரசாங்க வேலையும் விட்டுட்டு என்ன ஒரு பெண் குழந்தை வேற, ஒரு மகள் வேற இருக்காங்க வாலிப வயசுல, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். அந்த நிலையில அவங்க வந்து வந்ததை பத்தி அப்போ எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க உறவினர்கள்லாம், என்ன அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன? எல்லாரும் தப்பு பண்ணுறீங்க, இப்படி பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறீங்களே அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் எல்லாரும் அதான் சொன்னாங்க, இந்த நேரத்தில் போகிறது நல்லது இல்லை அப்படி இப்படின்னாங்க. பட் எல்லாமே ஆண்டவர் அதை வாய்க்க போண்டார். மனுஷனுக்கு தெரியாதுல்ல இன்னும் அடுத்த 5 வருஷம் என்ன நடக்க போகுது, 10 வருஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு. அவங்களோட வாயிலே திருப்பி வந்து நல்லா நீங்கள் எடுத்த முடிவு நல்லது அப்படின்ற லெவலுக்கு ஆண்டவர் மாற்றி கொடுத்தாரு. அங்கேயே இருந்தவங்களுக்கும் நாங்கள் வந்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் பார்க்க முடிச்சிச்சு. ஆஃப்டர் ஒரு 5-10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஆண்டவர் மாற்றி காட்டினார். இப்போ உங்கள் அம்மா வந்து நல்லா சமைக்கக்கூடியவங்க, அவங்க ஒரு இல்லத்தரசி தான். ஆனால் அவங்க வீட்டில் வச்ச சமையல் வாசனை திருச்சி ஆல் இண்டியா ரேடியோவுக்கு அடிச்சிடுச்சு. அந்த வாசனை திருச்சி ஆல் இண்டியா ரேடியோவிலேருந்து கூப்பிட்டு உங்கள் அம்மாவை பேட்டி கண்டாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மைதானே? அது கல்யாணத்துக்கு முன்னாடி. ஸோ அதனால நல்லா சமைப்பாங்க. ஆமாம், அவங்க சமையலை பற்றி நானும் சாப்பிட்ருக்கேன், அவங்க சமையல் நல்லாயிருக்கும். அதனால அவங்க அம்மாவும் உங்கள் அப்பாவோட ஒருமனப்பட்டு வந்தாங்க. அரசாங்க வேலையை விட்டுட்டு வரீங்களே, பொம்பளை பிள்ளை வாலிப பிள்ளை இருக்கீங்களா, உங்கள் அம்மா ஒரு நாளும் சொன்னதில்லை. சரி, அப்பா அம்மாவை தான் இப்படி போகிறாங்க, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு ஆம்பளை பசங்க 2 பேருமே கூட போயிட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 10th தான் முடிச்சிருந்தீங்க. நான் இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு, நான் ஒரு டிகிரியாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் 10th முடிச்ச கையோட எப்படி போனீங்க? இல்லை, நான் 10th முடிச்சுட்டேன். அப்புறம் போய் அங்கே பைபிள் காலேஜ் ஏதாவது ஒன்று படிக்கலாம் அப்படின்னு என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படின்னு தான் வந்தோம். ஏன்னா எனக்கு தெரியாது ஜெம்ஸ்னால் என்ன இருக்கும், பீகாரில் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் தான் நான் ஏறி வந்தோம். சரி, அங்கே போய் ஏதாவது ஒன்று படிக்கலாம் ஃபர்தராக அப்படின்னு யோசித்தோம். பட் ஆனால் அப்படி வாய்ப்பு இல்லை அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு. அப்புறம் எல்லாம் அங்கே மினிஸ்ட்ரி நல்லா பண்ணி அந்த ஒரு சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஏரியாவுக்கு கோஆர்டினேட்டர் மாதிரி ஆயாச்சு. அப்போ திடீர்னு அகஸ்டின் அங்கிள் கூப்பிட்டு, தம்பி இந்த ஒரு பைபிள் காலேஜில் கூப்பிட்டாங்க, ஜெம்ஸில் இருந்து யாராவது அனுப்பணுன்னாங்க, நான் என் மைண்டில் நீ ஒன்றே தான் வந்துச்சு, நீ போயிட்டு வான்னாரு. அப்புறம் இப்போ 1 வீக் ஜெபம் பண்ணிட்டு சொல்லுன்னாரு. அப்புறம் 1 வீக் ஜெபம் பண்ணிட்டு சரி போகிறேன் அப்படின்ட்டு எவத்தம்மாள் பைபிள் காலேஜில் போயிட்டு ஒரு 2 இயர்ஸ் டிப்ளமா கோர்ஸ் முடிச்சு திருப்பி வந்தேன். இல்லை, இப்போ நீங்கள் அந்த எவட்மாலுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் பீகார் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு எவட்மால் போனீங்க? 5 வருஷம் கழிச்சு. அப்போ அந்த 5 வருஷம் பீகாரில் என்ன பண்ணீங்க? 5 வருஷம் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன், ஆஃபீஸ் பாய் மாதிரி எல்லாம் பார்த்துட்டு. ஏன்னா டீச்சர் 10th முடிச்சுட்டு போனேன், ரொம்ப சின்ன பையன். அது முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸில் எல்லா வேலையும் பார்ப்பேன், எடுபடி வேலையெல்லாம். அப்புறமேட்டுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்தி கற்றுக்கிட்டதுனால இன்னொருத்தர் கூட நம்மளை டைப் பண்ணி விட்டாங்க, ஜோசப் கூட. அப்புறம் அவர் கூட அப்படியே கொஞ்ச நாள் வெளியில் மினிஸ்ட்ரி போவேன். அப்புறம் காட்ஸ் கிரேஸ் பப்பட் ஷோ பண்ணுவேன். பப்பட் ஷோ பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்கு. அப்புறம் ஒரு எல்லாத்தையும் இந்த சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஏரியா பிரித்து கொடுப்பாங்க, ரோத்தாஸ் தனியாக அப்படி இப்படின்னு. அதான் ஒரு ஏரியாவுக்கு வந்து என்னையை போட்டாங்க. அப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம லைஃபு ஓகே, இப்படியே கோஆர்டினேட்டர் ஆயாச்சு, நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது திருப்பி படிக்க போகணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓ, படிக்க போகணுன்றது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு? ஏன்னா திருப்பி இங்கே ஓரளவு செட்டில் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இல்லை இல்லை, இப்போ வந்து நம்ம அப்பயே போயிருந்தா தெரிஞ்சிருக்கேன். நம்ம 10th தானே படிச்சிருக்கோம், 5 வருஷமா நம்மளை வந்து படிக்க வாய்ப்பு இல்லாமல் இப்படி ஊழியத்தில் போட்டாங்கன்னு நீங்கள் நினைக்க வருத்தப்பட்டது இல்லை? இல்லை, ஏன்னா வந்த டைமில் எனக்கு அண்ணன் சொன்னது, அகஸ்டின் அங்கிள் அவர் என்ன சொன்னார்னா, தம்பி நான் பைபிள் காலேஜ் போகிறேன்னு வந்த அன்னைக்கு அண்ணன்ட்ட சொன்னேன், அகஸ்டின் அங்கிள்கிட்ட. அவன் சொன்னது, தம்பி 3 வருஷம் போய் படிக்கிறேன், அந்த 3 வருஷத்தில் எத்தனையோ ஆத்மாவை நீ சந்திக்கலாம்ல,
ஏன் அங்கே போய் படிக்கணும், நானும் பைபிள் காலேஜாக படித்தேன் அப்படின்னு இப்படி சொன்னார் என்கிட்ட. சரி அவரே படிக்காமல் அவர் ஊழியம் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. சரி ஓகே நம்மளும் இருந்துருவோம்னு நினச்சி இருக்கும்போது அவரே கூப்பிட்டு திருப்பி போன்ட்டார். இப்போ யாவட்மாலுக்கு நீங்கள் இங்கே கொஞ்சம் இந்த செட்டில் ஆன நிலையில் திருப்பி போக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ யாவட்மாலில் போய் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணீங்க. ஆமாம். யாவட்மால் பைபிள் காலேஜ் வந்து கொஞ்சம் பிரபலமான ஒரு மதிப்பு பெற்ற ஒரு பைபிள் காலேஜ். அது மகாராஷ்டிராவில் இருக்குது. ஆமாம் ஆமாம். அது ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கல்லூரி. அங்கேயே தங்கி இருந்து படிச்சிங்க 2 வருஷம். ஆமாம் ஆமாம். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு 1 month கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் போக போக திருப்பி அந்த ரொட்டீன் லைஃபுக்கு வந்து அப்புறம் 2 years முடிச்சதுக்கப்புறம் அங்கிள்கிட்ட போயிட்டு, அங்கிள் இன்னும் 1 வருஷம் படிச்சிடறேன்னாரு. வேண்டாம் திருப்பி வா அப்படின்ட்டாரு. நம்ம ஒன்று செட் பண்ணி வரப்ப அவர் நோணுவார், வேணுன்றப்ப நோணுவார், வேண்டான்றப்ப அவர் போ அப்படின்னுவார். அங்கிள் நீங்கள் சொல்றது அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களை சொல்கிறீர்கள். அதனால அதாவது ஒரு தலைவருடைய இருதயம் வந்து ரொம்ப ஆழமானதுன்னு நீதிமொழிகளில் இருக்கு. ஒரு தலைவருடைய இருதயத்தை ஆராய்ந்து அடைய முடியாது. தலைவருடைய இருதயமே எப்படி இருக்குன்னா ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கும், எவ்வளோ ஆழமாக இருக்கும். இப்போ யாவட்மாலில் உங்களுக்கு நீங்கள் அங்கே படித்ததுனால உங்களுக்கு என்ன, அதனால் நீங்கள் பெற்ற நன்மைகள், பலன்கள், பயன்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதுக்கப்புறம் நம்ம வே ஆஃப் பேட்டர்ன், நம்ம மினிஸ்ட்ரி பண்ணுற மெசேஜ் கொடுக்குறதுலையும் சரி, மினிஸ்ட்ரி பண்ணுற பேட்டர்ன்லேயும் சரி. ஏன்னா நிறைய பெரிய ஆட்களை, தலைவர்களை நம்ம அங்கே மீட் பண்ண முடிஞ்சு. நம்ம அங்கே ஊழிய ஸ்தலத்தில் நம்மளோட சேர்ந்து நம்மளோட லெவலில் இருக்க ஆட்களை பார்த்தோம். அங்கே காலேஜ் போகிறப்போ ஒரு நல்ல ஸ்காலர்ஸ், அவர்லாம் 7th place இருக்கிறாரு. தேவதாஸ் அங்கிள், பெருனா சாமிதாஸ் அங்கிள்லாம் பார்க்கும்போது இன்னும் நம்ம லைஃப்பில் இன்னும் பெட்டராக கற்றுக்கிட்டு நல்லா நம்மளோட ப்ரீச்சிங்கும் சரி, நம்ம பண்ணுற ஒர்க் ஸ்டைல் வந்து வித்தியாசமாக தெரியணுன்றது அதில் கொஞ்சம் கற்றுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம பேசின காரியங்கள், அதுக்கப்புறம் ஒரு வித்தியாசம் எனக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ யாவட்மால் கல்லூரி படிப்பு உங்களுக்கு பல தலைவர்களுடைய அறிமுகத்தையும் அவர்களை உடைய பாதிப்பையும் உங்களில் ஏற்படுத்தி. கண்டிப்பாக. அதனால் பைபிளை இன்னும் வித்தியாசமாக புரிஞ்சுக்கொள்ளவும் பிரசங்கம் பண்ணவும் உங்களுக்கு உதவியாக இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் சிறுவர் ஊழியத்திலேயே நீங்கள் அதுக்கப்புறம் வந்தோன்னே திருப்பி அண்ணன் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தாரு. நீங்கள் போயிட்டு, ஏன்னா ஜெம்ஸ் அந்த டைமில் வந்து ஒரு 100 ஸ்கூல் ஹிந்தி மீடியம் இருந்துச்சு, ஒரு 10 இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் இருந்துச்சு அந்த டைமில் நான் சொல்கிறது. அப்புறம் எனக்கு என்ன பேடன்னா, வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன் ப்ரைவேட் ஸ்கூல்ஸை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போதைக்கு அப்படி யாருமே ஒரு ப்ரோக்ராமே இல்லை. ஒன்று அடலோசன்ட் கேர் டீம் அப்படின்னு நம்ம ஆரம்பித்து, அவர் ஒரு நீங்கள் டீமாக இருங்கன்னு ஒரு 2-3 பேர் கொடுத்தாங்க. இருக்கிற ஸ்டாஃபை நீங்கள் ஹெல்ப்புக்கு வாங்கிக்கிங்கன்னாங்க. அப்படி ஒரு டீம் மாதிரி ஆரம்பித்து எவ்ரி இயர் 100 ஸ்கூல்ஸ் ரீச் பண்ணோம். ஒரு 2-3 பேர் தான் டீமில். கிட்டத்தட்ட ஜெம்ஸில் இருக்கும்போதே, ஜெம்ஸ் ஸ்கூலில் வெளியுள்ள ஸ்கூல், ஜெம்ஸ் இல்லாத ப்ரைவேட் ஸ்கூலு, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 25,000 பிள்ளைங்களை ரீச் பண்ணோம். எவ்ரி 3 months ஒரு தடவை நானாகவே ஒரு ட்ராக்ஸ் போட்டோம். அந்த இடத்துல வந்து யாரையாவது வச்சு அந்த டைமுக்கு ஒரு ட்ராக்ஸு, சுனாமிலேருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா சுனாமி வந்திருந்த டைமில் அதை வச்சு ஒரு ட்ராக்ஸு. அப்புறம் அடுத்தது கிட்னாப்பிங் நடக்கிறதுச்சுன்னா வந்து கிட்னாப்பிங்கை வச்சு ஒரு ட்ராக்ஸு அப்படின்னு அந்த சீசனுக்குன்னு ஒரு 2000 போடுவோம், அதை கொடுத்துருவோம். அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். அது ரொம்ப ரீச் ஆச்சு. அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்லிப் மாதிரி வச்சு அவங்களோட பேர் டீட்டெயில் வாங்கி அதை ஃபாலோ பண்ணலாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம் மினிஸ்ட்ரி. முதல்ல 5 வருஷம் எந்த மாதிரி ஊழியம் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு 5 வருஷம் அவங்க எங்கெல்லாம் அனுப்புகிறாங்களோ போயிட்டு வெறும் சண்டே ஸ்கூல் எடுக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஓனாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி புதுசாக நம்மளாவே க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ண முடிகிறத நம்ம பண்ணோம். அதுக்கு அண்ணன் வந்து ஸ்பேஸ் கொடுத்தாங்க, அங்கிள் அகஸ்டின் அங்கிள், நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. இப்போ வந்து சண்டே ஸ்கூல் எங்கெல்லாம் சண்டே ஸ்கூல் எடுத்தீங்க? ஆரம்பத்தில் தொடக்கத்தில் எடுத்ததில் அந்த மிம்மியாடி அங்கே எடுத்தோம். அப்புறமேட்டுக்கு K6ன்னு சொல்லிட்டு ஜெம்ஸுடைய ஆராதனை சபை இடங்களில் போய் சண்டே ஸ்கூல் எல்லா இடத்துலையும். அப்புறம் வந்து இது வந்து அடோலசென்ட், ஏன்னா சில்ட்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் 5 ஆண்டு காலம் பீகாரில் ஜெம்ஸில் இருந்திருக்கேன். சிறுவர் ஊழியத்தையும் நான் ஓரளவுக்கு கவனித்து பார்த்துருக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இந்த பொம்மலாட்டம். அப்புறம் ஒரு இது
ஒரு பொம்மை வேஷம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ரொம்ப சிரிப்பாக இருக்கும். நான் பெரியவங்களுக்கு பண்ணியிருக்கேன் நான். பெரியவங்களுக்கே கூட பார்க்க நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த 5 வருஷ காலம் அப்படி தான் ஓடிட்டு இருந்துச்சு சிறுவர் ஊழியத்தில். அதுக்கப்புறம் இது வந்து அடோலசென்ட்னு சொல்லும்போது இது ஒரு கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க, கொஞ்சம் 9 to 11, அது 12 வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி வயசு குரூப் சொல்கிறீங்களா? வயசு குரூப், கிளாஸா? வயசு ஓகே. 9 to 12, 9லேருந்து 12 வயசு வரை உள்ள பிள்ளைங்களை சந்திச்சிங்க. ஆமாம். ஆனால் அப்படின்னு அந்த இப்போ எப்படி ஒரு இன்னொரு கிறிஸ்துவர் அல்லாத தனியார் ஸ்கூலில் போய் நீங்கள் கேட்கும்போது எப்படி உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, அதுவும் வட இந்தியாவில், பீகாரில்? அந்த டைமில் நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு. இப்போ தான் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ அப்படியே இது ஜீப்பில் பப்பட் ஷோ, ஸ்டேஜ் பப்பட்லாம் எடுத்துகிட்டு 1 hour பப்பட் ஷோ பண்ணுறோம், மேஜிக் பண்ணுறோம். பர்மிஷன் தெரியாமல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்காரவங்க எல்லா பிள்ளைங்களும் கேதர் பண்ணிடுவாங்க, உட்கார வச்சு அந்த பப்பட் ஸ்டேஜ் போடுறதுக்குள்ளேயே ஒரு ஆள் வெளியில் கேம் பிள்ளைங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. கேம் முடிகிறதுக்குள்ளே இங்கே பப்பட் ஸ்டேஜ் வந்துடும். அதிலேருந்து ஒரு வசனம் சொல்லி கொடுத்துருவோம். அப்புறம் வசனம் முடிகிறதுக்குள்ளே முடியும், டக்குன்னு வெளியில் ஒரு ஆள் கதை, காஸ்பல் ஸ்டோரி ஒன்று ஃப்ளாஷ் கார்டு வச்சுருப்போம், 2-3 கதை, அதை ஏதாவது ஒரு கதை சொல்லிவிட்டு அதை டக்குன்னு முடிச்சுட்டு பேக்கப் பண்ணிடுவோம். வித்தின் 1 hourல ஒரு ஸ்கூல் முடிச்சிடுவோம். இப்போது நீங்கள் வசனம்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, சுவிசேஷன் சொல்கிறதுக்கு எந்த எதிர்ப்பு வந்ததில்லை? வந்துச்சு. அந்த டைமில் ஒரு ரொம்ப ரேராக வந்துச்சு. அது எப்படி அதை சொல்லும் போதே நிப்பாட்டு, ஆண்டவரை பற்றி சொல்லாத அப்படின்னு. யார் அப்படி சொன்னது? அங்கே ஸ்கூல் டீச்சர், கவர்மெண்ட் ஸ்கூல் தானே அது. அதனால அது கவர்மெண்ட் ஸ்கூல்லே ஒரு சிலவங்க வந்து இது ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க. தொடக்கத்தில் பார்க்கும்போது பப்பட் ஷோ மாதிரியே தானே இருக்கும் அவங்களுக்கு பார்க்கும்போது. கடைசியில் அப்படி உள்ளுக்கு வரும்போது ஓகே கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க, நிறுத்திடுவாங்க. அப்புறம் நாங்கள் பேக்கப் பண்ணிட்டு வந்தோம். அவங்க நிறுத்துன்னு சொல்லுவாங்க, நிறுத்திடுவேன். வேணான்றப்ப நம்ம கம்பல்சரி சொல்லணும். அந்த மாதிரி எத்தனை ஸ்கூல்ல நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா 100ல் 1 இல்லை, ஒரு 4-5 இடத்துல நடந்துச்சு. நம்ம சிக்கரியா பக்கத்தில் ஒரு இடத்துல, அப்புறமேட்டுக்கு தர்மங்கால, அந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல நடந்துச்சு. நோன்னு சொன்னால் வேண்டாம் அப்படின்னு கிளம்பிடலாம். அதில் ஒன்று நமக்கு ஒரு பெரிய. இப்போ அந்த பிள்ளைங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கெலாம் ஏதாவது அப்போதைக்கு தொடங்கணும். அப்போதைக்கே அந்த மாதிரி ஒரு பின்னாடி அந்த ட்ராக்ஸுக்கு பின்னாடியே ஒரு பேர் இது அதெல்லாம் பண்ணோம். அப்போதைக்கு ஃபோனும் கிடையாது, எதுவும் கிடையாது. அட்ரஸை வச்சு ஃபாலோ பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ஸ்கூலில் அப்படிலாம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபர்தர் அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் திருப்பி, எனக்கு ஒரிசா பேடுன்றதுனால நான் ஒரிசா போயிட்டேன் நான். அதுக்கப்புறம் திருப்பி அந்த டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் ரன் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். பட் ஆனால் அந்த அளவுக்கு பண்ணலை. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அடோலசென்ட் தான் சொல்கிறீங்க? ஆமாம், அடோலசென்ட். ஓகே. இப்போ வந்து ஒரிசா, அதுக்கு முன்னாலே உங்களுக்கு ஒரிசா போக முன்னாலே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சோ? ஒரிசா போகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிடுச்சு. சரி, உங்கள் மனைவியை பற்றி, உங்கள் கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 2006 வந்து ஜெனிஃபர் கூட மேரேஜ் முடிஞ்சிச்சு. அப்புறம் அங்கேருந்து எனக்கு 1 year அங்கே இருந்தேன், சிக்கரியாவில் 1 year இருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னேன். மனைவி எந்த ஊருக்காரங்க? ஒய்ஃப் வந்து விழுப்புரம். அவங்க ஒரு கிறிஸ்தவ குடும்பமா, கிறிஸ்தவ அல்லாத? இல்லை, கிறிஸ்தவ அல்லாதவங்க. ஒய்ஃப் பற்றி சொல்லணும்னா, ஒரு ஒய்ஃப் பிறந்து 40 நாளில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஒய்ஃப் பேர் ஜெனிஃபர். 40 நாளில் இறந்துட்டாங்க. இறந்தோடனையும் அந்த குழந்தைய அவங்க அப்பா வளர்க்காம அவங்க சித்தப்பா வளர்த்தார். அவரும் கல்யாணம் பண்ணிக்கல. அவரும் பக்கத்து வீட்டில் கொடுத்து அப்படியே வளர்த்து அந்த புள்ள வளர்ந்து கொஞ்சம் பெருசானோடனையும் அதுக்குள்ளே அவங்க அப்பா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு 3 குழந்தைங்க. அவங்களாம் சென்னையில் செட்டில் ஆகிட்டாங்க. இவன் மட்டும் விழுப்புரத்தில் படிச்சுட்டு இருந்தேன். 10th விழுப்புரத்தில் சித்தப்பா கூட. 10th முடிச்சதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா நான் மேரேஜ் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும்போது, சரி நீ திருப்பி உங்கள் அப்பாட்ட போயிரு அப்படின்னா அங்கே போயிருக்கா. ஆல்ரெடி 3 புள்ள, இவன் 4வது பொம்பளை புள்ள அப்படின்ட்டு வீட்டை விட்டு வெளியில் வச்சுருவாங்க. டெய்லி தூங்குறதே இந்த மாதிரி பாத்ரூம் உள்ளுக்கு, வெளியில் இருக்க பாத்ரூமில் தான் இருப்பாள். நைட்டு தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துருக்குறாங்க. அப்புறம் போய் செத்தரலான்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு அம்மாவா நீ ஏன் இங்கே இருக்கிற அப்படின்ட்டு ஒரு வேலை செய்கிறவங்க வீட்டில், யார் வீட்டில் பாத்திரம் திறக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. லீன் ஆண்டின்ட்டு அவங்க வீட்டில் ஒரு 3 நாள் வச்சு அவங்க 3வது நாள் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்காங்க. 3வது நாள் ஏஜி சர்ச்சுக்கு போகிறப்ப அங்கேயே வந்து ஆண்டவர் தொட்டிருக்கிறார். அந்த சர்ச் ஒர்ஷிப் டைமில் தொட்டோடனையும் அன்னைக்கே 3rd டேவே அவள் பேப்டிசம் எடுத்துருக்குறாள்.
எடுத்து அம்மிஞ்சிக்கரையில் போயிட்டு டெய்லரிங்லாம் படித்து அதுக்கப்புறம் திருப்பி பேக் டு ஜெம்ஸ் வந்தது. இதான் இப்போ அன்னைக்கு வீட்டு விட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் ஒய்ஃப் நானும் எனக்கு கல்யாணம் இல்லை இப்போ அன்னைக்கு பாத்ரூமில் அவன் வீட்டை விட்டு வெளியே இல்லை அது அடிக்கடி நடக்கும். அடிக்கடி வெளியே அமைச்சிருவாங்க. வீட்டுக்கு வெளியில தான் தூங்குறது. ஏன்னா வெளியில இருந்தால் எல்லாம் சொல்லுவாங்கன்ட்டு பாத்ரூமில் இருப்பான். அப்பயும் அவங்க கீழே தண்ணியை ஊற்றி விட்டுருவாங்க, அதை படுக்கக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி. அதெல்லாம் உட்காந்து கேட்க மாட்டார் அவர் ட்ரிங்க்ஸு கேட்க மாட்டார். அதனால் அப்படியே உட்காந்துருப்போம். அப்புறம் காலையில் விடிஞ்சோடனே உள்ளுக்கு கூப்பிட்டுப்பாங்க. அப்படியே ரொம்ப கஷ்டம். இவன் வீட்டை விட்டு போனதப்போ தேடலாம் செய்யலை. இல்லை அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது மகளும் 3 நாள் யார் வீட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் யாரு அதெல்லாம் சேர்த்து விட்டு அந்த ஆன்டி தான் அவங்க ஒரு விசுவாசி. ஆமாம். அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க? அவங்க அதுக்கப்புறம் அவளை சேர்த்து விட்டதுக்கப்புறம் அவங்களுக்கும் என் ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் கான்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் கான்டாக்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்த்தோம். அவங்க ஹாஸ்டலில் சேர்த்து விட்டதோட சரி, சேர்த்து விட்டுட்டு கூட்டிகிட்டு போனாங்க, நடத்தினாங்க, அந்த அம்ஜிக்கரைக்கு அனுப்புனாங்க. அதோட முடிஞ்சிச்சு. கடைசியில் அவங்க பார்த்தா ஓமனில் பாஸ்டராக இருந்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணி அப்புறம் திருப்பி அவங்கள கண்டுபிடிச்சி இப்போ இல்லை கனெக்ஷன் அப்பப்போ பேசுவோம் அந்த மாதிரி. சரி, அப்போ அவங்க எப்படி பீகார் வந்தாங்க உங்கள் மனைவி? அப்புறம் அங்கே இருந்துட்டு அந்த அம்ஜிக்கரையில் கிளாஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்டர் ராஜன்னு சொல்லிட்டு நம்ம பேர் என்ன விக்டர் அண்ணனோட மைத்திரர் அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்களும் வேலையெல்லாம் தேடி கொடுத்துருக்காங்க. வேலை கிடைக்கல. கடைசியில் ஏன் கிடைக்கலன்னு பார்த்தா நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சிருக்கேன் அப்படின்னோடனே சரி வாப்பினாங்க. ஒரே ஆப்ஷன், நாளைக்கு டிக்கெட் எடுப்போம், கிடச்சிச்சின்னா நீ போ, இதுதான் ஒரு சைன். உண்மையாலுமே ஆண்டவர் உனக்கு அழைச்சிருக்காருன்னா அப்படின்னா நெக்ஸ்ட் டே எடுத்திருக்காங்க. அது பிக் டைமு. ஆனால் அவங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு ஒய்ஃபுக்கு. உடனே பேர்னா கொடர்மாக்கு ஸ்கூலில் டீச்சராக 1 இயர் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் சிக்கரியாவுக்கு சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டில் ஜெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கொடர்மான்றது ஜார்க்கண்டில் இருக்குது. ஆமாம். சிக்கரியான்றது பீகாரில் இருக்குது. ஆமாம். அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் சிக்கரியாவில் கேம்பஸில் சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாப்புல. அப்புறம் அம்மா அப்பா பேசி ஒரு மேரேஜ் முடிஞ்சிச்சு. சரி, உங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் மனைவியினுடைய குடும்பத்தார் யாரும் வரல. நானே கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் போய் அவங்களெல்லாம் போய் பார்த்தேன். அப்போதைக்கு எனக்கு 2 பிள்ளைங்க பிறந்துச்சு. போயிட்டு வரேன்னு போனேன், வராதன்ட்டாங்க. அப்புறம் நான் போகிறத நிப்பாட்டிட்டேன். நான் இவன் மட்டும் அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவேன். 2 கடைசி வரைக்கும் போயிட்டு இருந்தாவன். சரி, இப்போ நீங்கள் உங்களுக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஆமாம். இப்போ அவங்க எவ்வளோ பெருசாக இருக்காங்க, என்ன படிச்சுட்டு இருக்காங்க? பெரியவ இப்போ 12th இருக்கா, சின்னவ 8th 9th போயிட்டுருக்கா. சரி.